செல்லூர் ராஜும் சரி, முக்கிய பிரதிநிதிகளும் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் இந்த நிகழ்ச்சி தொடங்கி அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் வந்தார்கள். அந்த வகையில் தான் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையிலே இந்த தோல்விக்கான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் பெற்றிருந்தாலுமே ஏன் தோல்வி அடைந்திருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பொறுத்தவரையிலே ஆலோசனை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டணி இணைந்துமே ஏன் தோல்வி என்பது இது மட்டுமில்லாமல் இந்த கருத்து மோதல் வேறுபாடு பொறுத்தவரையிலே தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு பிரதிநிதிகளிடம் பார்த்தோம் என்றால் எடப்பாடி பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையில், அதாவது ஒவ்வொரு நபரிடம் தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து பேசியிருக்கிறார். இந்த அதிமுக தொடர்ந்து கூட்டணியில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகள், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம், மேலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமா, இல்லை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை பொறுத்தவரையிலே இந்த ராஜினாமா செய்வதற்கான நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக நாம் மேற்கொள்ளாமா என்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டங்களாக கட்சியை எப்படி வலுப்படுத்தலாம் என்பது குறித்து நிர்வாகிகளே ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் எடப்பாடி பொறுத்தவரையிலே இந்த பொதுக்குழு கூட்டுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் இந்த சி சண்முகம் தரப்பில் இந்த பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தை இந்த கூட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு தொடர்ந்து இந்த பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கி அந்த மனுவினை உரிய அதிகாரிகளிடம் வழங்கி பொதுக்குழு கூட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பொதுக்குழு கூட்டுவதற்கான அதிகாரங்கள் முழுவதுமே அவைத் தலைவர் தமிழக விஜயன் தலைமையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் அதிமுகவின் அவைத் தலைவர். அந்த வகையில் அவர் முடிவு செய்தால் இந்த பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட முடியும். அந்த அடிப்படையில் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிர்ப்பு தீர்மானங்களும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சி, அதாவது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற கிட்டத்தட்ட 40 முதல் 50 இந்த மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அவர்களிடம் கையெழுத்து வாங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. எதற்காக இந்த கையெழுத்து பார்த்தோம் என்றால் நிரந்தர பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான், வேறு யாரும் இல்லை என்ற அடிப்படையில் அவர்களிடம் இந்த பொதுக்குழு உறுப்பினர்களிடம் தொடர்ந்து கையெழுத்து வாங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியான தீர்மானமும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்டங்கள், அதாவது தோல்விக்கான காரணமும் கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது.